வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன் பேஜ் எஸ்இஓ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பார்க்க போறோம். ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா கூகுள்ல ரேங்க் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த எஸ்இஓ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இந்த லெசன் மஸ்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த லெசன் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க உங்களுடைய வெப்சைட் ரேங்கிங்கா இருக்கட்டும், உங்களுடைய கண்டென்ட் ரேங்கிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல நான் எப்படி பண்றேங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அப்படிங்கிறது ஆகும். சரிங்களா? ஸோ ரேங்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேவையானது கீவேர்ட்ஸ் இல்லையா? ஸோ கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணியாச்சு, தென் கண்டென்ட்டும் ரைட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ ப்ராக்டிக்கலான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்ட். சரியா? ஸோ அந்த வேர்ட் ப்ரெஸ் டேஷ்போர்ட்ல நம்ம கண்டென்ட் போடணும். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி கண்டென்ட் ரைட்டர் எனக்காக கண்டென்ட் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த ஃபைல் நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ அது எங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன். ஸோ காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூனிக்கான கண்டென்ட் தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட வேர்ட் ப்ரெஸ்ல நான் கொடுக்குறேன். சரியா? வேர்ட் ஃபார்மெட்ல இருக்கும். அது வேர்ட் ப்ரெஸ்ல நான் போடணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கா? ஸோ போஸ்ட்டுக்கு உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செட்டிங்ல பார்த்தீங்கன்னா பெர்மா லிங்க் இருக்கா? ஸோ இந்த செட்டிங்ல பெர்மா லிங்க் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ பெர்மா லிங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா இது எல்லா போஸ்ட்டுக்கும் மாத்தணும்னு கிடையாது. இது ஃபர்ஸ்ட் நீங்க கண்டென்ட் போடுறப்போ இந்த பெர்மா லிங்க் அப்படிங்கிறது நீங்க மாத்தணும். சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா காமன் செட்டிங்ஸ் இருக்கா? இந்த காமன் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டே அண்ட் நேம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணணும். இது ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ போஸ்ட் கீ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்ட் நம்ம ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிருப்போம். அந்த கீ ஃபேஸ் பாத்தீங்கன்னா லிங்கோடைய கண்டினியூவிட்டியா வரணும். ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா கூகுளோட சைட் மேப்பா இருக்கட்டும், இல்ல ரோபோட்.txt இருக்கட்டும், இல்ல சர்ச் கன்சோலா இருக்கட்டும், அது எல்லாமே எனேபிள் பண்றப்போ பாத்தீங்கன்னா சர்ச் கன்சோல்ல நம்மளுடைய இண்டெக்ஸ் ஆயிருக்கும் நம்மளுடைய போஸ்ட். சரியா? ஸோ இண்டெக்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த போஸ்ட் நேம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சரியா? ஸோ இது மஸ்ட். இது டிஃபால்ட்டா மாத்தல அப்படின்னா எல்லாமே இது கம்ப்ளீட்டா இது மாத்துங்க. சரியா? ஸோ அது டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ அதனால மேனுவலா நீங்க மாத்தணும். சரியா? ஸோ இது எல்லா போஸ்ட்டுக்கும் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னு கிடையாது. இது ஜஸ்ட் ஒன் டைம் பண்ணுங்க. பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு இது பண்ணுங்க. சரியா? ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க. சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட். ஸோ போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி என்னோட கண்டென்ட் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயங்கள் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ இது பாத்தீங்கன்னா என்னோட கண்டென்ட். ஸோ இங்க தான் என்னோட கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ். சரியா? ஸோ இங்க தான் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏஎஸ்எஃப் டூலா இருக்கட்டும், இல்லை கேஜிஆர் டெக்னிக்கா இருக்கட்டும், இல்லை மேனுவலா நம்ம சர்ச் பண்ணதா இருக்கட்டும். சரியா? ஸோ அந்த பாத்தீங்கன்னா பிரைமரி கீவேர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட பிரைமரி கீவேர்டு இதுதான். சரியா? ஸோ நான் அடிஷ்னலா இன் USA 2022 அப்படிங்கிறது நான் அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வெறும் யூஎஸ்ஏல மட்டும்தான் காட்டணும் அப்படிங்கிறது நான் கூகுளுடைய அல்கரிதம்க்கு டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல மட்டும்தான் சிபிசி அப்படிங்கிறது ஹை. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இந்த கண்டென்ட் பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு. சரியா? ஸோ மெயினா பாத்தீங்கன்னா என்னோட கண்டென்ட் இந்தியாவில் சர்ச் பண்ணப்போ கிடைக்காது. யூகேல சர்ச் பண்றப்போ கிடைக்காது. கனடா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், வெறும் இந்த யூஎஸ்ஏல மட்டும்தான் காட்டணும் அப்படிங்கிறது நான் அதனால இன் 2022 அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணிருக்கேன். சரியா? ஸோ 2022னா இந்த இயர் ஃபுல்லாவே காட்டும். நெக்ஸ்ட் 2023ல காட்டாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 2022 போஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் 2023ல இந்த போஸ்டோட இந்த 2022 இருக்கு இல்லையா? அது மட்டும் 2023 மாத்திடுவேன். ஓகேங்களா? ஸோ இது மெயின் நீங்களும் கண்டிப்பா ஆட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா இந்த கண்ட்ரிக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேணாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்டரி கீவேர்டு. சேம் அதே மாதிரி செகண்டரி கீவேர்டும் நான் இதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸும் நான் சர்ச் பண்ணிப்பேன். தென் அதுக்கப்புறம் டேக்ஸும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டேக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கீவேர்ட் டென்சிட்டி. ஸோ கீவேர்ட் டென்சிட்டி அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட்டோடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிரைமரி கீவேர்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு உள்ள இருக்கணும். மஸ்ட். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா? ஸோ கண்டென்ட்டுக்குள்ள இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 வேர்ட்ஸ் உடைய கண்டென்ட் இருக்கு அப்படின்னா இன்டூ 1.5 டு இல்லை மேக்ஸிமம் 2% வரைக்கும் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த கால்குலேட் பண்றப்போ பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் வரும். அந்த 4 டிஜிட்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் தான் 11 இல்லை 12 இந்த மாதிரி காட்டும். ஸோ என்னோட கண்டென்ட்டோட லென்த் பாத்தீங்கன்னா 1100 கிட்ட இருக்கு. ஸோ இன்டூ 1.5% அப்படின்னு போடுறப்போ 16 கீவேர்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது காட்டுது எனக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்ட் இருக்குல்ல, பிரைமரி கீவேர்டு, இது கண்டென்ட்டுக்குள்ள 16 டைம்ஸ் வரணும்.
இமேஜுக்குள்ள வரணும், அப்புறம் ஃபீச்சர்ட் இமேஜுக்குள்ள வரணும், ஃபீச்சர்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள வரணும். அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ரிப்பீட்டடா இது 16 டைம்ஸ் வரணும். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 நீடு தேவைப்படும், 5 டைம்ஸ் நீடு தேவைப்படும், இல்லைன்னா வந்து 10 டைம்ஸ் நீடு தேவைப்படும். அதை கால்குலேட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் 5 அபோவ் இருந்தா பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். சரியா? ஸோ அது மினிமலா வந்து பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது மேண்டட்ரியா கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி 5குள்ள நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க போடலாம். ஓகேவா? ஸோ என்னோட கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 16 தேவைப்படுது. அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ட் இமேஜ். ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கீவேர்ட்ஸும் இருக்கணும். இமேஜ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1200x620 அப்படிங்கிறது இது ஸ்டாண்டர்டா நான் யூஸ் பண்றேன் ரெகுலரா. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணதா பண்ணலாம் சேம் இதே மாதிரி. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ். ஃபீச்சர்ட் இமேஜுக்கு மட்டும் ஸ்டாண்டர்ட் சைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கும் இல்லையா? இமேஜோடைய ஸ்டோரேஜ் இருக்கும் 100 MB 100 KB அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த இமேஜோடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 KBல இருந்து 100 KBக்குள்ள இருந்தா பெஸ்ட். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரி பிரைமரி கீவேர்ட்ஸ் வந்து அஸ் அ ஃபைல் நேம், அதாவது இந்த இமேஜோட நேமும் பிரைமரி கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வரணும். சரியா? ஸோ ஆல்ரெடி இமேஜ் நான் வந்து கேன்வால கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இப்போ வந்து ப்ராக்டிக்கலா பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்சி ஹெட்லைன்ஸ். நான் ஆல்ரெடி வந்து ஹெட்லைன்ஸ்க்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71 காட்டுது, 71%. சரி, அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த ஹெட்லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பாருங்க. ஸோ அப்பதான் புரியும். சரியா? ஸோ ஹெட்லைன்ஸ், கேட்சி ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ அதை நான் எப்படி ஆட் பண்ணும் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டா வேர்ட்பிரஸ் ஹோஸ்ட் இந்த பேனலுக்கே நான் வந்துடுறேன். ஸோ போஸ்ட் ஆட் நியூ. ஓகே, இதுல இருந்து ஆட் பண்ணலாம், இல்லை இதுல இருந்து போஸ்ட் நியூ அப்படி கொடுத்து போஸ்ட் நியூ கொடுக்கலாம். சரியா? பிளஸ் இருக்குல்ல சிம்பிள். ஸோ ஆட் நியூ. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது பேஸ்ட் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எஸ்இஓ அப்படிங்கிறது நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன். ஸோ கண்டென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன், அதாவது டைட்டில் இருக்கே, இந்த டைட்டில் விட்டுருங்க, இந்த லாஸ்ட்ல நான் போட்டு காட்டுறேன். ஸோ அதனால இது டேரக்டா நம்ம வந்து இந்த பேராகிராஃப்லயே நம்ம போயிடலாம். ஸோ ஆல்ரெடி கண்டென்ட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்டென்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க ஒன் பை ஒன்னா கூட பண்ணலாம். இன்ட்ரடக்ஷன் தனி, அப்புறம் பேராகிராஃப் தனி, ஸோ அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நீங்க பண்ணலாம். பட் நான் டேரக்டா இப்போ ஃபுல்லா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டா யூனிக்னஸ். சரியா? யூனிக்கான கண்டென்ட் தான் நான் போடுறேன், கூகுள்ல இருந்து காப்பி பண்ணி போடல. சரியா? Ctrl+C, ஸோ Ctrl+V கொடுத்துனேன். ஸோ இது கொஞ்சம் அலைன் பண்ணும். ஓகே, சரி, நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து H1ல இருக்கணும். ஓகேவா? ஸோ H1ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா H1 அப்படிங்கிறது மஸ்ட். சரியா? ஸோ இப்போ பேராகிராஃப்ல இருக்கு H1, ஹெட்டிங் 1 அப்படிங்கிறது சொல்லுவாங்க H1. ஓகே. ஸோ இது பேராகிராஃபே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அலைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட்லைன். ஸோ இது ஹெட்லைன் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ல 1 டைம் மட்டும் தான் வரணும், ஹெட்டிங் 1. ஓகே. ஸோ இந்த ஹெட்டிங் 1 இருக்கு இல்லையா? இது கண்டென்ட்ல என்னதான் நீங்க பண்ணாலும் ஒரே ஒரு ஹெட்டிங் 1 மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் H2 H3 அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம் வேணா. சரியா? ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா H2ல இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 3-ஆ மாத்துறோம். H2-ஆ இருக்கு. ஸோ அதனால H3-ஆ நான் மாத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் அலைன் பண்ணோம். இப்படி வரக்கூடாது ஆக்சுவலா. ஸோ கண்டினியூட்டியா ரீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியா வரணும். சரியா? லைனா இருக்கா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி வரணும். அதை நான் கிளியர் பண்றேன். ஸோ இதை H3-ஆ மாத்தியாச்சு. தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஹெட்லைன் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் H3-ஆவே இருக்கட்டும், விட்டுருங்க. ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெட்லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் டீடைல்ஸ் வந்து என்டையர்லி சேஞ்ச் ஆகுது. அதாவது பேராகிராஃப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது வந்து H2 மாத்தணும். ஓகேவா? ஸோ டேரக்டா நான் H1 போடல, H2 மாத்திருக்கேன். ஓகேவா? ஸோ H2 2 டைம்ஸ் வரலாம் மேக்ஸிமம். சரியா? 2 ஆர் 3 கூட வரலாம். H2 அப்படின்னு கண்டென்ட் லென்த்தை பொறுத்து மாறும். ஸோ நெக்ஸ்ட் கான்க்ளூஷன். ஸோ கான்க்ளூஷன் H3ல இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கு. H3 அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. சரி, ஆல்ரெடி H2 அப்படிங்கிறது நீங்க மேல போட்டோம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரைமரி கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணோம். ஸோ இதுக்குள்ள பிரைமரி கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது 3 டைம்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். என்னோட கண்டென்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிடணும். சரியா? ஸோ எவ்வளவு வாட்டி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒன் டைம் கூட காட்டல. செக் பண்ணிடலாம். ஓகே, காட்டல. ஸோ நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 16 டைம்ஸ் ஆச்சு நம்ம போடணும். ஸோ நான் மேக்ஸிமம் 10குள்ள நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பிரைமரி கீவேர்டு அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இந்த பிரைமரி கீவேர்டை நான் வந்து அப்படியே காப்பி பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கீழே இருந்து வரேன். ஓகே. ஸோ கான்க்ளூஷன் ஆஃப், ஒரே நிமிஷம். ஸோ கான்க்ளூஷன் ஆஃப், ஓகேவா? ஸோ கான்க்ளூஷன் ஆஃப் கேமிங் லேப்டாப் வித் மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் இன் USA 2022 அப்படிங்கிறது ஒன் டைம் ஆட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ல கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், அதாவது ஹெட்லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட். சரியா? ஸோ எங்க ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளும் டிசைட் பண்ணோம். பெஸ்ட் தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன்லயோ கண்டிப்பா ஆட் பண்ணும். ஸோ அது எங்க ஆட் பண்ணும் அப்படிங்கிறது ரீட் பண்ணி கரெக்டா 1 by 1 செக் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி கீவேர்டு இருக்கு இல்லையா, அது ஹெட்லைன்ஸ்ல ஆல்ரெடி ஒன் டைம் வந்துச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்க்ளூஷனை நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஸோ கான்க்ளூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்தாலே போதும். அதாவது ஹெட்லைன்ஸ்ல வந்து இதுதான் ஹெட்லைன்ஸ் இல்லையா? ஸோ இது இந்த ஹெட்லைன்ஸ்ல ஆக்சுவலி 2 டைம்ஸ் தான் வரணும். சரியா? ஸோ 1000 வேர்ட்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் வரலாம். அதை தாண்டி வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கான்க்ளூஷன்ல வேண்டாம். ஸோ கான்க்ளூஷன் விட்டுருங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஹெட்டிங்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீவேர்ட்ஸ் நம்ம தான் ஆட் பண்ணணும். ஒரு சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கண்டென்ட் நீங்க வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்களே கிரியேட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுங்க. சரி, மஸ்ட். ஜஸ்ட் அ மினிட்.
ஸோ ரீட் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ அதனால ஏனோ தானோன்னு போட்டுறாதீங்க. ஸோ கரெக்டாக பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஆகணும். ஸோ அதனால தான் டைம் எடுக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா do I need a gaming? Okay, done. Okay. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கீவேர்ட்ஸும் வருது நல்லது. ஓகே. ஸோ செகண்டரி கீவேர்ட்ஸ் 1, 2 போடலாம். ஓகேங்களா. செகண்டரி கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளேயும் வரணும். ஓகே. ஸோ நான் பிரைமரி கீவேர்ட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ செகண்டரி கீவேர்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் டேக்ஸ்லையும் இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே டன். ஸோ இது போதும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஓகே. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு உள்ள, அதாவது பிரைமரி கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் இமேஜ். ஓகே. ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து கேட்டகரிஸாக இருக்கட்டும், டேக்ஸாக இருக்கட்டும், 1 by 1 ஆட் பண்ணுறேன். கீழேருந்து வரேன். ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படிங்கிறது கீழே சைடில் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ட் இமேஜ் எங்கே காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கண்டென்ட் நம்ம போஸ்ட், அதாவது வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ட் இமேஜ், அதாவது பிளாக் பேஜில் ஃபீச்சர்ட் இமேஜ் அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். சரியா. ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படிங்கிறது அதாவது ஒரு தம்ப்நெயில் மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும், அதாவது யூடியூப்ல தம்ப்நெயில்லாம் இருக்கு இல்லையா. ஸோ சேம் அதே மாதிரி ஃபீச்சர்ட் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட்ல காட்டும். ஸோ அந்த இமேஜ் ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கேன்வால தான் எடிட் பண்ணேன். ஸோ அதனால அப்லோட் பண்ணிருக்கேன் நான். ஓகே. ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ட் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கேபி இருக்கு இல்லையா, அந்த கேபி வந்து பார்த்தீங்கன்னா 50 கேபில இருந்து 100 கேபி வரைக்கும் தான் இருக்கணும். ஓகே. ஒரு சில இமேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்குன்னு தனி வெப்சைட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் இமேஜ் டாட் டூல் யூஆர்.com. சரியா. ஸோ இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதில் ஆல்ரெடி இந்த இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணியிருந்தேன். 700 MB கிட்ட இருந்தது. ஸோ அந்த 700 கேபி கிட்ட இருந்தது. ஸோ 700 கேபில இருந்து 50 கேபிக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு மஸ்ட். ஸோ அதை குவாலிட்டிங்கிறது இதில் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ 100% நீங்கள் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா 100%, உங்களுக்கு 10% கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். சரியா. ஸோ 70 above இருந்தால் பெஸ்ட். ஸோ இமேஜ் நான் கம்ப்ரஸ் பண்ணி 50 கேபி காட்டுது. சரியா. ஸோ இமேஜ் சைஸும் இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் ஆல் டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி கீவேர்ட்ஸும் மஸ்ட். சரியா. இது ஒண்ணா. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்துட்டு இந்த இமேஜ் எதுல பத்தி இருக்கு அப்படிங்கிறது நீங்க ரஃபா சும்மா 2 லைன்ல எழுதினாலே போதும். சரியா. சும்மா சிம்பிளா ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சின்னதாக 2 லைன்ல இருந்தாலே போதும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் டெக்ஸ்ட்டும் கொடுத்தாச்சு. ஓகே சூப்பர். ஸோ செட் ஃபீச்சர்ட் இமேஜ். ஓகே. ஸோ இது கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இது மேலேயே டாப்லேக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஃபீச்சர்ட் இமேஜில் தான் வரும். இங்கே இதில் வந்து வராது. சரியா. ஸோ நம்ம வந்து கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து விசிபிள் ஆகும். சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஓகே. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ டேபிள் டேக்ஸ் அப்படிங்கிறது விட்டுருங்க. ஸோ நம்ம இந்த டேக்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சிருந்த இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டேக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுவேன் 1 by 1. ஓகே. காப்பி பேஸ்ட் ஆட். ஓகே. ஸோ இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலேட்டட் சர்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா. நான் காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ ஒரு மேக்ஸிமம் 5 இருந்தா போதும். 3 to 5 டேக்ஸ் இருந்தா மஸ்ட். ஸோ இந்த டேக்ஸ் வந்து எங்க கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த கீவேர்ட் நான் சர்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் சர்ச்சஸ்லாம் இருக்கும். அதுக்கு பீப்புள் ஆல்சோ சர்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் சர்ச்சஸ். இந்த ரிலேட்டட் சர்ச்சஸ் அப்படின்னு நீங்க இந்த கீவேர்ட்ஸும் நம்ம காப்பி பண்ணி டேக்ஸ்லையும் ஆட் பண்ணலாம். ஒரு சில கீவேர்ட்ஸ் அதை தாண்டி நீங்க ரிசர்ச் பண்ண கீவேர்ட்ஸும் நீங்க டேக்ஸ்ல ஆட் பண்றது பெஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் இருக்கா. ஸோ இந்த பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம். இதெல்லாம் கீவேர்ட்ஸ் தான். சரியா? ஸோ அது வந்து டேக்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டேக்ஸ் ஒன்று இருக்கு. 3 to 5 மேக்ஸ் போதும். ஸோ ஆட் இப்போ டேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டகரிஸ். ஸோ கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட கேட்டகரிஸ் இல்லை அப்படின்னா ஆட் நியூ கொடுங்க. கேமிங் கீபோர்டு. ஓகே, ஸோ அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே மேலே வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம வந்து கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்பை பற்றி அண்ட் பிசியை பற்றி. ஓகே, ஸோ அதனால ஒரு கேட்டகரிஸ் அப்படிங்கிறது நான் மஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ கேட்டகரிஸ் அப்படிங்கிறது டிக் பண்ணுங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னா இப்போ நான் கிரியேட் பண்ணலையே, ஆட் நியூ கொடுத்து கிரியேட் பண்ணுங்க. சிம்பிள். ஸோ அது இல்லாமல் வீடியோஸும் நம்ம ஆட் பண்ணலாம். இமேஜஸும் தனியாக வந்து இதுக்குன்னு தனியாக இமேஜஸும் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கா. ஸோ இந்த ஆக்சஸோடைய இமேஜஸும் நம்ம தனியாக ஆட் பண்ணி பை நவ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்து அஃபிலியேட் லிங்க்கும் நம்ம கொடுக்கலாம் ஆப்ஷன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் எடுக்க வரைக்கும் அஃபிலியேட் லிங்க்ஸ் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்துப்போம். சரியா? ஸோ ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தனியாக வந்து அஃபிலியேட் லிங்க் அப்படிங்கிறது நம்மளோட கண்டென்ட்ல போடலாம். இனிஷியலாக போட வேண்டாம். சரியா? ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ரீலபிலிட்டி கூட ஓகே தான். இப்போ எஸ்இஓ பண்ணணும். ஓகே, ஸோ அதை ஒன்ஸ் செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்காட்டு. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். சரியா? ஸோ கீவேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் ஒரு 7 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீஃபேர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீவேர்டு ஆட் பண்ணணும். பிரைமரி கீவேர்ட்ஸ். ஓகே, இது ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ டைட்டில். ஸோ இந்த எஸ்இஓ டைட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்டில் நம்ம வந்து ப்ரிவியூக்கு இது காட்டும். இது ப்ரிவியூ, அதாவது சர்ச் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரிவியூ காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கீவேர்ட் ஆட் பண்ணுறேன். இதில் பிரைமரி கீவேர்ட் கூட ஆட் பண்ணலாம். பட் நல்லா கேட்சியாக வேணும் அப்படின்னா, அதாவது நான் கேட்சிக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதாவது கேட்சி ஹெட்லைன்ஸ். இந்த கேட்சி ஹெட்லைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்ச் ரிசல்ட்ல காட்ட போகுது. அதாவது இதை பார்த்து தான் கிளிக் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்சி ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் பேஸ்ட் பண்ணணும். எஸ்இஓ டைட்டில் இருக்கா. ஸோ எஸ்இஓ டைட்டில் தான் கேட்சி ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் ரொம்ப ஒரு லென்த்தியாக போகுது அப்படின்னா இதில் கட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப லென்த்தியாக போகுது. ஸோ அதனால நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரீன்ல வந்துச்சு பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கிரீன்ல வரணும். ஸ்லக்கும் இருக்கு. ஸ்லக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்மாலிங்க். ஓகே, ஸோ பெர்மாலிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது. ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ரிசல்ட் இருக்கு இல்லையா, சர்ச் ரிசல்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம வந்து 2 லைன்ஸ்லயோ இல்லை 3 லைன்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி இது யூனிக்கா உங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சா கிரியேட் பண்ணுங்க, இல்லைன்னா கண்டென்ட்ல இருந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வரணும். சரியா? ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிட்டேன். சிம்பிள். சரியா? இப்போ வந்து ஆரஞ்சில் இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வந்து கிரீன்ல வரணும். ஸோ கிரீன்ல வரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து எரேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ 2 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லை. ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, டன். Gaming laptop with a mechanical keyboard, and also I will provide the top
3 பெஸ்ட் கேமிங் லேப்டாப் வித் மெக்கானிக்கல் கீபோர்ட். ஓகே, ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்க டிஸ்கிரைப் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதுல ஆல்ரெடி வந்துச்சு பாருங்க, இங்க தெரியுதுங்களா? சிம்பிளா அவ்வளோ. ஓகே, ஸோ கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இதுல தெரியறதுக்காக ப்ரிவியூஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா வந்துடும். இந்த ஃபீச்சர் இமேஜ் தெரியுது பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபீச்சர் இமேஜ் அது இல்லாம நம்மளுடைய கண்டென்ட்லயும் தெரியும், போய் பிளாக் பேஜ்லயும் தெரியும். சரியா? ஸோ ஸ்லக் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுலயும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எஸ்இஓ அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவுட்பவுண்ட் லிங்க், இன்பவுண்ட் லிங்க் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, கீ ஃபேஸ் இன்ட்ரோடக்ஷன் நாட் அப்பியர் இன் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே, ஸோ கீவேர்ட் கீ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே, மெயின் டைட்டில் H1 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ல இன்னும் வரல, ஆரஞ்சில் தான் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்பவுண்ட் லிங்க் அண்ட் இன்பவுண்ட் லிங்க் கொடுத்துடலாம். ஸோ அவுட்பவுண்ட் லிங்க், இன்பவுண்ட் லிங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்ல இன்பவுண்ட் லிங்க் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்ட கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட்டுடைய லிங்க் அப்படிங்கிறது நம்ம பேஸ்ட் பண்ணோம். சரியா? ஜஸ்ட் இந்த லிங்க் அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். காப்பி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட். எங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக இங்கே ஒரு லிங்க் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் கொடுக்குறேன். இது வந்து இன்பவுண்ட் லிங்க். ஓகேவா? ஸோ லிங்க் இன்சர்ட் இருக்கா? இன்சர்ட் லிங்க் கொடுத்துட்டு இந்த இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன் அந்த லிங்க். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்கில் போயிட்டு ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துட்டு அப்டேட். சிம்பிள், இந்த கீ வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் லிங்க் போயிருக்கும். இன்டர்னல் லிங்க். ஓகே, இன்டர்னல் லிங்க் போயிடுச்சு. ஓகே, சிம்பிள். ஓகே, இன்டர்னல் லிங்க் இங்க கிரீன்ல வந்துச்சு பாருங்க, இன்டர்னல் லிங்க். ஓகே, ஸோ இப்போ அவுட்பவுண்ட் லிங்க். அவுட்பவுண்ட் லிங்க் அப்படின்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்களே, அந்த காம்படிட்டர்ஸோ இல்லை உங்களுடைய கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதாவது கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ, ஸோ அந்த கூகுளில் சர்ச் பண்ணுறப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற, அதாவது வேற காம்படிட்டருடைய லிங்க்ஸும் நம்ம வந்து இதில் கொடுக்கலாம். சேவ் வேண்டிய இந்த மாதிரி எப்படி கொடுத்தேனோ சேம் வேற காம்படிட்டர்ஸோடைய லிங்க் நம்ம எனேபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். கீ ஃபேஸ் இன்ட்ரோடக்ஷன் நம்ம இதுல இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கீ ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம வந்து கொடுக்கணும். அதோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம் கீ ஃபேஸ் இருக்கா அப்படின்ட்டு. சேம் அதே தான் வருது. லெட் மீ செக். ஓகே, இதுல இல்லை. ஓகே, செக் பண்றோம், வெயிட் பண்ணுங்க. தென் சிங்கிள் டைட்டில் H1 அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஒன்னே ஒன்று தான் கொடுத்தேன். ஓகே, இதை கிளிக் பண்ணி பார்ப்போம், டைரக்டா அதிலே காமிச்சிடும். ஜஸ்ட் மினிட்.
ஓகேவா? ஓகே, டன். போயிடுச்சு. சிம்பிள். Not all words from your keyphrase gaming in mechanical appear in SEO title. ஓகே, SEO டைட்டில்லையும் நாட் அப்பியர் அப்படின்னு காட்டுது. ஓகே, SEO டைட்டில்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஓகே, போயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் அவுட்பவுண்ட் லிங்க்ஸும் போடணும். ஸோ SEO இன்னும் க்ரீன் ஆகலை. ஸோ நம்ம அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் நம்ம போடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்படிட்டர்ஸோடைய லிங்க்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ஒரு லிங்க். ஸோ உங்களுடைய கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி. சரியா? சேம் அதே மாதிரி லிங்க் எனேபிள். ஓகே, ஸோ இப்போ SEO க்ரீனில் வந்திருக்கா? வரலையா இன்னும்? ஜஸ்ட் நட் க்ரீனில் வந்துச்சு. சிம்பிள். ஓகே, ஸோ அப்டேட் ஆகிறது ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கு. சரியா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் SEO அப்படிங்கிறது க்ரீனில் வந்துச்சு. சரியா? அவுட்பவுண்ட் லிங்க் கொடுத்த உடனே. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் ஆல்மோஸ்ட் ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு, அது க்ரீன் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை கிளியர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. சரியா? ஸோ ரீடபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வரணுங்கிறது வந்தால் ஓகே. ஆரேஞ்ச் அப்படிங்கிறது வரைக்கும் போதும். சரியா? அந்த ரீடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் வர வரைக்கும் போதும். சரியா? ஸோ மெயின் வந்து SEO அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இது க்ரீன்ல வரணும். சரியா? ஓகே, ஸோ அது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இமேஜும் ஆட் பண்ணியாச்சு, அவுட்பவுண்ட் லிங்க் இன்பவுண்ட் லிங்க் எல்லாமே கொடுத்தாச்சு. சரியா? ஓகே, ஸோ வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா? போயிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ இந்த ஆட் டைட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் நிறைய போட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ட்பிரஸோடைய போஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த வேர்ட்பிரஸோடைய போஸ்ட். ஸோ அதனால அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல SEOக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு கொடுக்கறது பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரியா? ஸோ இது கீவேர்டே நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஈஸியாக புரியும். நிறைய கண்டென்ட் போடுறப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த கண்டென்ட்னே தெரியலையே அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இது வந்து டைட்டில் அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்றோம். இது டைட்டில் வேற விட்டுருங்க. சரியா? ஸோ இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெர்மா லிங்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பெர்மா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இது கிளியர் ஆகல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமிங் இருக்கு இல்லையா? கேமிங் லேப்டாப் வித் மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படிங்கிறது நான் இதுலயே ஆட் பண்றேன். இது வந்து பெர்மா லிங்கோடைய போஸ்டோடைய லிங்க். சரியா? ஓகே கொடுத்துட்றேன். அதாவது இன்சோஸ்மார்ட் கேமிங் லேப்டாப் வித் மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படிங்கிறது லென்த்தியா வந்திருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட், அதாவது லிங்க், பெர்மா லிங்க். சரியா? ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணியாச்சு. டன். வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஃபீச்சர்ட் இமேஜ், கேட்டகரிஸ் எல்லாம் ஓகே, டாக்ஸும் ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த கண்டென்ட்டுக்குள்ள நீங்க வந்து இமேஜ் ஆட் பண்ணணும்னா கூட நீங்க தாராளமா இமேஜ் ஆட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆட் மீடியா இருக்கா? ஸோ ஆட் மீடியா கொடுத்து நீங்க டைரக்டா அப்லோட் பண்ணுவீங்க. சரியா? ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, மீடியா இருக்கு அப்படின்னா இதுல ஆப்ஷன்ஸ் நிறைய கேட்கும். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் அதே மாதிரி கீவேர்டும் இதுல இந்த இமேஜோட கீவேர்டு என்ன கீவேர்டு இருக்கோ, கீ ஃப்ரேஸ், அதாவது பிரைமரி கீவேர்ட்ஸ் இருக்கோ அது சேம் மாதிரி ஆட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ டென்சிட்டியும் முடிஞ்சிச்சு, ஃபீச்சர்ட் இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. அதோட MB 50 to 100 KB இருந்தால் போதும். பிரைமரி கீவேர்ட்ஸோடைய ஃபைல் நேமும் அதுலேயே இருக்கணும், அதாவது இமேஜில். சரியா? தென் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஸோ இவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிள்.
நமக்கு வந்து மெயின் எஸ்இஓ, அதாவது கூகுள்ல ரேங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்இஓ கிரீன்ல வந்தாதான் ரேங்க் பண்ண முடியும். சரியா? அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அப்ஸ் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன் அப்படிங்கிறது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த டைம்ல அதை டவுன் ஆகிற டைம்ல பேக்லிங்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். சரியா? ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதில் 1 by 1 நமக்கு வரும். சரியா? ஸோ இது மெயின் எஸ்இஓல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மஸ்ட். சரியா? ஸோ இந்த எஸ்இஓல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சுல இருக்கு, ரெட்ல இருக்கு இல்லையா? ஸோ இன்கேஸ் கிரீன்ல வர வரைக்கும் விட்டுருங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவுட்பவுண்ட் லிங்க்ஸ், இன்பவுண்ட் லிங்க்ஸ், இமேஜஸ், இன்டர்னல் லிங்க், அதுக்கப்புறம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே மெயின். இப்போ நான் எப்படி பேசிக்கா பண்ணேனோ சேம் அதே மாதிரி தான். ஓகே, கீ ஃபேர்ஸும் நீங்க ஆட் பண்ணணும். ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிரைமரி கீவேர்டு, அந்த பிரைமரி கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீ ஃபேர்ஸ்ல இது வரணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்இஓ டைட்டில், இந்த எஸ்இஓ டைட்டில் அப்படிங்கிறது நம்ம கேட்சியா குட்டியா பண்ணாலே போதுமானது. சரியா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய இருக்கும். சரியா? ஸோ இது கிரீன் வர்றது மஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்லக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம். பிரைமரி கீவேர்ட்ஸ் உடைய இந்த பெர்மாலிங்க். ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்றேன். தென் அகைன் இப்போ நியர்லி ஒரு 10 டைம்ஸ் கிட்ட மேலேயே வந்திருக்கும். அதாவது கீ ஃபேஸ் பிரைமரி கீவேர்டு, சாரி, பிரைமரி கீவேர்டு 10 டைம்ஸ்க்கு மேலேயே வந்துடும். இந்த ஸ்லக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சம்டைம் டிடெக்ட் ஆகி எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. சிம்பிள். சரியா? ஸ்லக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லக் அப்படின்னா பிரைமரி பெர்மாலிங்க். இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் இல்லையா இந்த டைட்டிலுக்கு கீழே, இதுதான் பெர்மாலிங்க். ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் பெர்மாலிங்க். ஓகேவா? ஸோ இந்த பெர்மாலிங்க் தான் நம்ம வந்து அதுல போடணும், ஸ்லக்ல போடணும். ஓகே, ஸோ இந்த ஸ்லக்ல ஆல்ரெடி போட்டாச்சு, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட். இது மறக்காம கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.